அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசினருக்கு ராசியில் சூரியன், புதன், 2 குரு, 3 செவ்வாய், 4 கேது. அடுத்து 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் இருக்கிறார்கள். ஆகவே ரிஷப ராசியினருக்கு 2 குரு, 3 செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் திறமையாக தொழிலை நிர்வாகம் செய்வீர்கள். வாடிக்கையாளர்கள் பெருகுவர். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை வரும் நாட்களில் பெறக்கூடிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது விடுவி காலம் பிறக்கும். மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உயர்ந்த பதவிகள், IAS, IPS, பேங்க் எக்ஸாம், LIC எக்ஸாம் போன்றவற்றை தேர்ச்சி பெற்று நல்ல பதவியினை அடையலாம். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி கூட வரும் நேரம் இது. ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ரிஷபராசிக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரும், நம்பிக்கை தரும். வணிகத்தில், வியாபாரத்தில் ஆதாயத்தை தரும். கணவன் மனைவி உறவு, அன்பு, நெருக்கம் உண்டாகும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யலாம். ஜென்ம குரு நகர்ந்து தன குடும்ப ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது சிறந்த நன்மையை தரும். தற்சமயம் குரு சாதகம், சனி சாதகம், ராசிநாதன் சுக்கிரன் சாதகம். மாமன், மைத்துனர் போன்ற தாய் வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருவர். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவார்கள். இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். ராசியில் புதன் இருப்பதால் எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய நேரிடலாம். ஜென்மத்தில் சூரியன் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. உஷ்ண நோய், சரும நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். மருத்துவ உதவி தேவைப்படலாம். வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். லலிதா சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் சொல்லலாம். மற்றபடி பிரதான கிரகங்கள் குரு, சனி அனைத்தும் தங்களுக்கு சாதகம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு அழகு கூடும். இதுவரை எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தீர்களோ அந்த அளவுக்கு சாதிப்பு செய்வீர்கள்.